செய்யுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வந்து நம்ம ட்ரிக் வீடியோ போட்டோம். அந்த ட்ரிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக்கு போட்டிருந்தோம். ஒரு ட்ரிக்கில் வந்து 2 7 தான் வந்துச்சு. அதை வந்து நான் சூஸ் பண்ணது 2 தான் வரும்னு சொல்லி சூஸ் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 7 வந்து மொத்தத்துக்கு 2 7 ஃபுல்லாகவே அடிச்சிட்டான். ஓகேங்களா, நான் 2 சொன்னேன், ஆனால் 7 உங்கள் கணக்கில் வந்து எடுத்துக்கிட்டீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தோன்னா பார்த்துருவாங்க. அதே மாதிரி 3 8 சொன்னேன், அதில் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஆனால் 2 7 ஃபுல் ரிசல்ட்டு 2 7 தான் இருந்துச்சு. இந்த ட்ரிக்கு நான் இன்றைக்கே ஒரு சிம்பிளாக அந்த ட்ரிக்கை போட்டு காட்டிடுறேன். ஓகேங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த ட்ரிக்கை போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு ட்ரிக் இருக்குது, சி போர்டு ட்ரிக்கு. இன்றைக்கி வந்து 6ஆம் தேதிக்கு வந்து சி போர்டு ட்ரிக்கு, சிங்கிள் நம்பர் ட்ரிக்கு. சிங்கிள் நம்பர் தான் என் கணிப்பில் வருது. அதை சப்போர்ட் நம்பரும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒரு பிசி நம்பரு, பிசி இல்லாட்டி ஏசி நான் எடுத்து தரேன். ஓகேங்களா, சி போர்டு நம்பரு சிங்கிள் போர்டு கட்டுறவங்க சி போர்டு நம்பரு கட்டலாம். ஓகேங்களா, அதுவே சிங்கிள் நம்பர் நான் சொல்கிறேன். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சி போர்டு எடுத்து சொல்லிடுறேன் பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டு 3 days ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டு 3 days ரிசல்ட் வந்து ஏ போர்டும் அண்டு பி போர்டு நம்பரும். ஓகேங்களா, ப்ளஸ் பண்ணணும். 1 + 1 பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, 2 அதுக்கு பவர் 7. ஓகேங்களா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, சி போர்டு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சரில் பவர் நம்பர் எடுத்து அடுத்த நாள் சி போர்டு. ஓகேங்களா, அதே மாதிரி மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே ஏ போர்டு அண்டு பி போர்டையும் வந்து ப்ளஸ் பண்ணணும். 6 + வந்து பார்த்திங்கன்னா 5 பார்த்திங்கன்னா 11 அப்படி எழுதக்கூடாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 + 1 பார்த்திங்கன்னா 2. ஓகேங்களா, நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2. இதுக்கு வந்து பவர் எந்த நம்பரோ அதான் அடுத்த நாள் சி போர்டு. ஓகேங்களா, இப்போ நமக்கு கிடைச்சது வந்து 7. ஓகேங்களா, 7 தான் நமக்கு கிடைச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சி போர்டு 7. ஓகேங்களா, இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா அதே மாதிரி ஏ போர்டும் ஏ போர்டு 2, அதே மாதிரி பி போர்டு பார்த்திங்கன்னா 2 + 2 பார்த்திங்கன்னா 4. நமக்கு கிடைச்ச ஆன்சர் 4. இதே பவர் பார்த்திங்கன்னா 4க்கு பவர் 9. ஓகேங்களா, நமக்கு கிடைச்ச சிங்கிள் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாளும் பவரில் வச்சான், அடுத்த நாளும் பவரில் வச்சான். அப்போ நாளைக்கு வந்து பவரில் வச்சா 9 தான். என் கெஸ்ஸிங் வந்து 9 தான். இப்போ பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி வந்து நம்மளோட சிங்கிள் நம்பர் சி போர்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு மட்டும் 9 சொல்லியிருக்கோம். உங்கள் கணக்கில் வந்து 4 வந்தால் சப்போர்ட்டுக்கு 4 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, என்னோடய கெஸ்ஸிங் வந்து 9. ஓகேங்களா, இப்போ அடுத்த ட்ரிக்கு பார்ப்போம். 2 மெர்ஜ் பண்ணி காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். டேட்டு நம்ம வீடியோ போடுவோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரிக்கில் இதுலேயும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல பாருங்கள். அதே மாதிரி இந்த ரிசல்ட்லேருந்து மேலே பார்த்தீங்கன்னா 4 ரிசல்ட்டு. இந்த 4 ரிசல்ட்லேயும் வந்து நமக்கு வர ஆன்சரில் பவர் வச்சான். அதே மாதிரி நேற்று இதே கான்செப்ட் தான் நேற்று கொடுத்துருந்தேன். நேற்று ஃபுல் வின்னிங் 2 7 தான் நமக்கு வந்துச்சு, ஃபுல் வின்னிங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, இந்த ட்ரிக்கில் வந்து 2 7 தான் வந்துச்சு. இதுக்கே வந்து இதுக்கு மேலே வந்து பவரில் தான் வச்சான். நம்ம வர ஆன்சரை பவரில் வச்சான். இதில் வந்து வர ஆன்சரை அப்படியே வைக்கிறான், பவரில் அடிக்கல, வர ஆன்சரை அப்படியே தான் வைக்கிறான். ஓகேங்களா, அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதில் வந்து டி போர்டு நம்பரு. ஓகேங்களா, டி போர்டு நம்பரையும் அண்டு பி போர்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணணும். 7 + 4 பார்த்திங்கன்னா 7 4 11 1 + 1 2 அதுக்கு நமக்கு கிடைச்ச ஆன்சர் 2. அதுக்கு பவர் 7. ஓகேங்களா, நான் சொன்னது இதை வரைக்கும் பவரில் தான் வச்சுருப்பான். ஓகேங்களா, பவர் 7 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 7 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ மறுநாள் பார்த்திங்கன்னா 0 டி போர்டு 0, அதே மாதிரி பி போர்டு 6. 0 + 6 பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சது 6. ஓகேங்களா, அதுக்கு பவர் நம்பரு 1. நமக்கு கிடைச்ச ஆன்சர் பவரில் தான் எடுக்கிறோம், பவர் 1. ஓகேங்களா, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 1 ஏபி 2மே பாஸ் ஆகிருக்கு. இப்போ மறுநாளுக்கு பார்ப்போம். இதுலேருந்து பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் வர நம்பரில் பவரில் அடித்தான். இதுக்கு மேலே வர நம்பர் வந்து டேரெக்டாக அடிச்சுட்ருக்கான். அதே கான்செப்டில் தான் நான் அடிச்சு கொடுக்குறேன். நேற்று அதே கான்செப்டில் தான் எடுத்தேன். ஆனால் டேரெக்டாகவும் இருக்கிற நம்பரு பவர் நம்பரு 2மே சேர்த்து அடிச்சுக்கலாம். 2 7. ஓகேங்களா, பார்த்திங்கன்னா டி போர்டு நம்பரு. ஓகேங்களா, டி போர்டு நம்பரையும் அண்டு பி போர்டு 4, பி போர்டு 1. 4 + 1 பார்த்திங்கன்னா 5. ஓகேங்களா, 5 தான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். இப்போ வந்து டேரெக்டாக எடுத்துக்குவோம், பவர் ஆனால் 5 நமக்கு கிடைச்ச ஆன்சர் 5. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 5 நமக்கு பி போர்டு பாஸ். மறுநாள் ரிசல்ட்டை பார்ப்போம். டி போர்டு 6 அண்டு பி போர்டு 5. 6 + 5 பார்த்திங்கன்னா
6 + 5 பார்த்தீங்கன்னா 11. 11க்கு 1 + 1 பார்த்தீங்கன்னா 2. 2 தான் நம்ம கொடுத்த ஆன்சர். இதில் வந்து பவரும் வச்சுட்டான். ஆனால் நான் நேற்று கொடுத்தது வந்து 2 தான் கொடுத்தேன், பவரும் வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ 2 கிடச்சிருக்கு. இப்போ மறுநாள் ரிசல்ட்டில் பார்த்தோம்னா 2 ஏபி தான் பாஸு. ஓகேங்களா? அதே மாதிரி 6ஆம் தேதிக்கு எந்த நம்பர் வருதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி டி போர்டில் 5, அதே மாதிரி டி போர்டு 2. ஓகேங்களா? 5 + 2 பார்த்தோம்னா 7. ஓகேங்களா? நமக்கு 2 நாளும் டேரெக்டாக வச்சனால 4க்கும் டேரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7 நமக்கு சிங்கிள் நம்பர் 7. அதே மாதிரி முதல் ட்ரிக்கில் வந்து 9 சொல்லியிருக்கான். ஓகேங்களா? உங்கள் கணிப்பில் வந்து 2 வந்தால் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஆனால் என் கணிப்பில் 7 தான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஓகேங்களா? நேற்று 2 தான் சொன்னேன், 2 வந்திருக்கு ஏபியில். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 7 சொல்லியிருக்கேன். வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒரு ஜஸ்ட்டு கெஸ்ஸிங் மட்டும்தான். வாய்ஸு சவுண்டு கேட்கலன்னு நினைக்காதீங்க, போப்பிங்களா அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பிசி சொல்கிறேன், பிசி அண்டு ஏசி. ஓகேங்களா? நம்ம சி போர்டுக்கு 9 சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இப்போ இது வந்து கண்டிப்பாக இப்போ 2வது ட்ரிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து டெய்லியுமே அந்த ட்ரிக்கை வந்து போட்டு காட்டிகிட்டு தான் இருக்கேன். அதில் வர நம்பர் ஆன்சர் வந்து இப்போ ஒரு 4 நாளாக வந்து ஏபியில் தான் வைக்கிறேன். ஓகேங்களா? அதுலேயும் பி போர்டில் தான் கண்டிப்பாக வைக்கிறேன். அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஏசி அண்டு பிசியில் நம்ம பிசி மட்டுமே கொடுத்துருவேன். ஆனால் ஏசி அண்டு பிசியில் உங்கள் ட்ரை. ஓகேங்களா? 79 சிங்கிள் நம்பர் நான் தரேன். ஓகேங்களா? உங்கள் கெஸ்ஸிங் வந்து 2 இல்லாட்டி 4 சப்போர்ட்டுக்கு தரேன். இது வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால், ஆனால் 9 7 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? 9 7 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணிப்பில் 2 4 எதுவும் இணைஞ்சிச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.